இன்றைக்கி 5 to 6 ஆர்பிஎம் இருக்கிற அந்த சின்க்ரோனஸ் மோட்டர் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏசி ஜென்ரேட்டர் மேக் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. இது செய்கிறதுக்கு இதுக்கு இந்த சின்க்ரோனஸ் மோட்டரை கழட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்குள்ளே இருக்க கியர்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காயில் எடுக்க முடியும். அந்த காயில் எந்த டேமேஜுமே இல்லாமல் நீட்டாக எடுத்துக்கோங்க. மேக்னெட்டும் அதே மாதிரி டேமேஜ் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அவ்வளோ தான் ஒர்க் ஆகும். 775 12 volt மோட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மோட்டரை இந்த மெட்டல் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேரிங்கில் பற்றாத மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருந்த மாதிரியே காயில் ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்டை மோட்டரோட ஷாஃப்ட்டில் ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டிசி மோட்டருக்கு ஒரு 5 volt சப்ளை கொடுத்து பார்க்கலாம். எல்இடி நல்லாவே பிளிங்க் ஆகுது. இது நீங்கள் மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போலாம் 9 volt பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நல்லா பெட்டராகவே இருக்கும். இதுபோல் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்